மன்னர்வனோட புக்கில் வந்து எழுதியிருப்பார், பூமி உருவான காலத்துலேருந்தே மார்க்கெட்டிங் இருக்குது, ஆனால் அதோட உருவம் மட்டும் மாறிட்டே இருக்கும் அப்படின்றது. நான் மயில் கவலை வச்சு ஆடுதில்ல, இன்னொரு மயில் அப்போ வந்து அது மார்க்கெட்டிங் பண்ணது. அதே மாதிரி தான் வந்து அதான் அவர் சொல்லியிருப்பாரு, அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்குது, மார்க்கெட்டிங் எப்பயுமே அடியாது. அப்போ நீ சொல்றத பார்த்தா மேரேஜ் ப்ரொபோசல் எல்லாமே மார்க்கெட்டிங் தானா? ஆமாம், எல்லாம் மார்க்கெட்டிங். கலரு, லைட்டு, கரண்ட் வந்துச்சு. முன்னாடி வந்து சும்மா போஸ்டரில் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அது வந்து அப்போ பெயிண்ட் இருந்துச்சு டெக்னாலஜி, போஸ்டர் அடித்து பெயிண்ட் ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்போ இது வந்துடுச்சு, கலரு லைட் வந்துடுச்சு. லைட் வந்தோடனே இப்போ லைட் டெக்னாலஜி, கரண்ட் வந்தோடனே அதை யூஸ் பண்ணி போஸ்டர் போடுறாங்க. இன்டர்நெட் வந்துடுச்சு, எல்லாமே இப்போ ஆடாக மாதிரி உள்ள வந்துட்டு இருக்கு. இதை பார்த்தா இப்போ பீப்புள்ஸ் எல்லாருமே நம்மளை அறியாமலே ஒரு இன்ஃப்ளூயன்சர் இதுக்குள்ளே போயிட்டுருக்கோன்றியா? நம்மளே என்ன பண்ண தான் செய்வோம், நம்ம எப்படி பண்ணுறோம்? நம்மளே மார்க்கெட்டிங் பண்ண தான் செய்வோம். நம்ம எங்கே மார்க்கெட்டிங் பண்ணுறோம்? நம்மளுக்கே தெரியாமல் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் மன்னர் மன்னன் சொல்கிறது அது வந்து கலந்துருக்கு பயாலஜிலேங்கிற மாதிரி, மிக்சடாக இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஆஃபீஸில் இருந்தால் நம்ம வேலை பார்க்குறோன்னு தெரியறது நம்மளே மார்க்கெட்டிங். அது மார்க்கெட்டிங். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறது நம்ம மார்க்கெட்டிங். அது பிட் நோட்டீஸ் மாதிரி. இந்த நல்ல பொருள்லாம் விற்காது, நல்லா கூவி விற்கிற பொருள்லாம் விற்கும் அப்படின்றவர். ஓகே, நல்ல பொருளாக விற்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் கூவி விற்கிற பொருள் விற்றே ஆகும் அப்படின்றவர். குவாலிட்டி இல்லாமல் எவ்வளோ நாளுக்கு வாங்கிடுவாங்க? கன்சிஸ்டன்சி வேணுங்களா? இது குவாலிட்டியான பொருள்லாம் செத்தே போயிருமே நீங்கள் வந்து பொருளை கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ள. ஒன்றுமே அது கூகுள் ரிவ்யூவில் அதிகமாக இருக்கிற டாக்டரை தான் பார்க்க போவோம். ஆமாம், ரிவ்யூ போடுங்கன்னு சொல்கிறாங்க இல்லை நம்ம போனால், அவ்வளோதான். ஏங்க நம்ம போன டாக்டருக்குலாம் நம்ம இது யாரும் ரிவ்யூ போடுங்கன்னு சொன்னதே இல்லையே. சில சொல்லுவாங்க அவங்க ரிவ்யூ அதிகமாக இருக்கும். நம்ம பார்த்து போன டாக்டர்ஸ்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க, பட் யாரும் வந்து ரிவ்யூ போடுங்க அவங்க ஒரு லிமிட் தான் டைம் முன்னாடிலாம் சொல்லிட்டு வந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டல் வந்து பேஷண்ட்ஸ் அவங்களா வந்து ரிவ்யூ போடுறது வந்து ஒரு நல்லது. ஒரு புது இடத்துக்கு போகிறோன்றப்ப ஒரு ட்ரஸ்டட் டாக்டர் வேணுன்றப்ப அந்த ரிவ்யூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆக்சுவலி அந்த ஒரு ஹேபிட்டை வந்து முடிஞ்சதும் வந்து ஃபாலோ பண்ணணும். அது சொல்லலாம், மற்றவங்க தெரியப்படுத்துறது. சில ஹாஸ்பிட்டல் அவங்க ரிவ்யூ போட சொல்லுவாங்க கூப்பிட்டு வச்சு. நான் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படி பண்ணது இல்லை. அது ஒரு மார்க்கெட்டிங். அந்த இதுக்கு போனப்போ கண்ணாடி மாற்ற போனப்போ தான் அவங்க தான் அங்கனையே பிடிச்சி ரிவ்யூ போட சொன்னாங்க. அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு போடுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்க. ஆடு வந்து மார்க்கெட்டிங்கில் ஒரு டைப்பில் வருது. அதில் டிஜிட்டல் ஆட்ஸ் வரும்போது இப்போ அதிக வேர்ல்டோட டாப் கம்பெனி கூகுள், ஃபேஸ்புக்கு தான். அவங்களுக்கு காசே ஆடில் மட்டும்தான், அவ்வளோதான். அவங்க பிளாட்ஃபார்மாக இருக்காங்க, அவ்வளோதான். நீ கேமராவை பார்க்கணும். மார்க்கெட்டிங் அழியாது, எப்பயுமே இருக்கும். அதோட உருவம் மாறிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். இப்போ எஸ்இஓ இதுக்கெல்லாம் வேல்யூ இருக்குன்னு எஸ்இஓலாம் பழசு ஆயிடுச்சுல. ஓகே, இப்போ ஏஐ ட்ரிவனாக எடுத்துகிட்டு வரும். இந்த வெப்சைட்டில் ஏஐ படிக்கும்போது ஏஐக்கு வந்து அது பிடிச்சிருக்கிற மாதிரி எடுத்தோம்னா ஏஐ ஞாபகம் வச்சுக்கணும். ஓ, இப்போ அப்படி ஆயிடுச்சு. மனுஷன் மார்க்கு பிடிக்கிறத விட்டுட்டு ஏஐ பிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஆமாம், யார் வெப்சைட்டில் போய் படிக்கிறாங்க, எல்லாம் ஏஐ தான் கேட்குறாங்க. ஏஐ போய் படிச்சுட்டு வருது, என்னென்னா வியூஸ் கொடுக்க மாட்டேன். அப்போ வந்து அது நம்மளை மேனிப்புலேட் பண்ணலாம் இல்லையா? பண்ணதான் செய்யுது. இப்போ அதுக்கிட்ட ஒரு பிராண்ட் சஜஷன் கேட்குறோம், ஏதோ ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிராண்டோ இல்லை எனக்கு வந்து அதை பற்றின நாலேஜே கிடையாது. இப்போ நான் ஸ்கின் கேருக்கு வந்து நான் கேட்குறேன், எனக்கு அதை பற்றி நாலேஜ் கிடையாது. அப்போ அது கொடுக்குறது தான் எனக்கு வந்து ஆன்சரு. நம்ம வந்து கண்டென்ட் கேட்போம், என்னெல்லாம் அதை பற்றி சொல்லு அப்படின்ட்டு. அது ஜெமினி வந்து அதை பண்ணும், முடிக்கும்போது கேட்கும் உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான ப்ராடக்டாக நான் சொல்லவா அப்படின்னு கேட்போம் கடைசியாக. ஜாட்ஜிபிடிட்டு நீ கேட்கவே வேணாம், அதுவே நான் இந்த ப்ராடக்ட்லாம் அதுவே சொல்லிடும். அதெல்லாம் அதுதான் மார்க்கெட்டிங். அதுக்கு தனியாக அவங்க பே பண்ணி அதுக்கப்புறமா நமக்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் சஜஸ்ட் பண்ண அதுக்கு எதுவும் பேக்ரவுண்டில் ஒர்க் அவுட் ஆகுதா? இது வரைக்கும் பண்ணல, அஃபிஷியலாக சொல்லலை அவங்க இன்னும். அது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணல. ஓகே, பண்ணிக்கலாம், ஆனால் பண்ணல. இப்படிலாம் பேசினா காப்பிரைட் போட்டு விட்றாங்க, ஸ்ட்ரைக் பண்ணி போடலாம். அதெல்லாம் இதுக்கெலாம் ஸ்ட்ரைக் போட மாட்டாங்க, மியூசிக் போட்டு தான் ஸ்ட்ரைக் போடுவேன். இல்லை, இந்த மாதிரி சில பல உண்மைகள் இந்த மாதிரி யோசனைகள்லாம் பேசுகிறீங்க. ஜெமினி அதுதான்
ஜெமினியில் கேட்கும், நான் பார்த்துருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும். அதாவது ரொம்ப ஒரு மாதிரி கமர்ஷியலிஸ்டான ப்ராடக்ட், டெக்னிக்கல் ப்ராடக்ட் கேட்கும்போது சொல்லாது. எனக்கு எந்த போர்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு போர்டு அதுப்பெல்லாம் கேட்டால் சொல்லாது. இது சோப்பு, காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி கேட்டால் சொல்லும். டிஸ்கஸ் பண்ணுறது நான் வந்து இன்ஸ்டாகிராம் இல்லைனால தெரில, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இல்லை வேறு எங்கேயாவது கூகுள் சர்ச்லையோ வருமா அப்படிங்கிறது வருதுன்னு நினைக்கிறேன். நான் நோட் பண்ணல. வருதுன்னா அப்போ இருக்குன்னு நான் மறுபடியும் ஒரு தடவை சர்ச் பண்ணிட்டு மறுபடியும் செக் பண்ணுறேன். பார்த்த ஞாபகம் இருக்கு எனக்கு, பட் மறுபடியும் செக் பண்ணுவோம். அதையும் செக் பண்ணலாம். ஏஐ மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதான் ஒருத்தர் நம்புறாங்க அப்படின்னா அவர் 10 விஷயம் சொல்லும்போது அது ஒரு விஷயத்த வந்து மார்க்கெட்டிங் சேர்த்துருவாங்க உள்ள. ஏஐ நம்புறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை சேர்க்க தான் செய்வாங்க இப்போ ஃபியூச்சரில். அதனால என்ன மார்க்கெட்டிங் வேற ஒரு உருவத்தில் வந்துட்டே இருக்கும். இவங்க பண்ணலையா இப்போ இதுக்கு ஏலியனுக்கு சிக்னல் அனுப்பி வச்சுருக்காங்க, இங்கேருந்து வயதில் அனுப்பி வச்சுருக்காங்கல்ல, என்ன அனுப்பியிருக்காங்க, எத்தனை லாங்குவேஜ் நம்ம பேசுவோமோ எல்லாரும் இது பண்ணி நம்ம லொக்கேஷன்லாம் போட்டு ஒரு துண்டு சீட் மாதிரி அனுப்பிடுங்க. அது மார்க்கெட்டிங். நான் ஏலியனுக்கு அனுப்புகிறேங்க வந்து பாடுறாங்க. நாங்கள் எப்படி மார்க்கெட்டிங் ஆகும்? மார்க்கெட்டிங்னா ஆக்சுவலாக தெரியப்படுத்துறது, இன்னொருத்தவங்களுக்கு நான் இருக்கிறேன்றதை வந்து தெரியப்படுத்துறது. ஓகே, அவ்வளோதான். அப்படி பார்த்தா உனக்கு ஒரு நேம் கொடுக்குறதே மார்க்கெட்டிங்ன்றது கீழே வரும் போதே தெரியல. அவ்வளோ டீப்பெல்லாம் எனக்கு தெரியல. இப்படிலாம் சொன்னது வந்து இப்போ இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறது எல்லாமே ஒரு பொருளை விற்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி, அவ்வளோதான். ஆனால் மார்க்கெட்டிங் வந்து விற்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம மைண்டில் வந்து ஒரு விஷயத்தை புகுத்தணும் அப்படின்னா கூட மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது வந்து ஆடோட மெயின் பர்பஸே அதானே. நம்மள அறியாமலே இப்போ வந்து நான் டிவி பார்க்குறேன், அதில் ஆட்ஸ் ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஒரு சூப்பர் மார்க்கெட்டை எங்கேயோ போகிறேன்னா எனக்கு வந்து அந்த பொருள் வந்து அந்த பிராண்ட் நேம் வந்து எனக்கு ஃபெமிலியராக தெரியும். இல்லை அந்த மாதிரி பேசுறதுக்குள்ள பாலிடிக்ஸாக தான் போவோம். ஆனால் உண்மை அது அவரை மன்னர் மன்னன் பேசியிருப்பாரு. என்னன்னா வந்து தண்ணி, கரண்ட்டு இது ரெண்டும் சேவ் பண்ண முடியுமா? சேவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். நான் சுவிட்ச் அமுத்திட்டு போகிறோம், குழாயெல்லாம் ஆன் பண்ணிட்டு போவோம்ல. ஆனால் கணக்கு என்ன அப்படின்னா, கவர்மெண்டால் அதை சேவ் பண்ண முடியல அப்படின்னா நார்மல் மக்களால் சேவ் பண்ணவே முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் கரண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா கிரிட் ஒயர்லாம் லூஸாக இருக்குது. இன்ஜினியராக எல்லாருக்குமே தெரியும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் யார்கிட்ட போய் கேட்டாலும் ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சுட்டு கேட்டால் தெரிஞ்சிடும். வயர் லென்த் அதிகமாச்சுனாலே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி கரண்ட் வேஸ்ட் ஆகும். 30% கரண்ட் அங்கே வேஸ்ட் பண்ணுறாங்க. மொத்த தமிழ்நாட்டோட தேவைக்கு 30% நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போகுது, அந்த கிரிட் லூஸாக இருக்கிறதுனால. அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வெறும் இந்த சுவிட்ச் அமுத்திட்டு போகிறதுல ஒரு 5% கரண்ட் வேஸ்ட் ஆகலாம். சுவிட்ச் அமுத்தாமல் போகிறதுனால மேக்ஸிமம் அமுத்திட்டு போகிறாங்க எல்லோரும், வேஸ்ட் ஆகலாம். கொஞ்சம் டெவலப் பண்ணி நியூ டெக்னாலஜிலாம் அடாப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது 30% வேஸ்டேஜ் தடுக்க முடியும். இது கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். ஆனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி மார்க்கெட்டிங் பண்ணியிருப்பேன். நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சுவிட்ச் அமுத்திட்டு போங்க, இதனால் வந்து இவ்வளோ பிரச்சனை வருது, கரண்ட்டை நீங்கள் தான் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பெரிய கேம்பெயின் பண்ணாங்க. இப்போ பின்னாடி ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியும். எனக்கு அது சரியாக அப்போ வந்து இது எதுவும் செல்லலாம் இல்லை, நம்மகிட்ட ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கடத்துறாங்க, அவ்வளோதான். பெரிய மார்க்கெட்டிங் பண்ண ஞாபகம் இருக்குது எனக்கு. சுவிட்ச் டிவிலாம் விளம்பரம் வருது, சுவிட்ச் அமுத்திருப்பாங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. இதை அவர் பேசியிருப்பார். கரண்ட் தண்ணியை வந்து கவர்மெண்டால் சேவ் பண்ண முடியலன்னா கஷ்டம், சாமானியான ஒருத்தர் மக்களால் சேவ் பண்ண முடியாது. அது மார்க்கெட்டிங் அந்த அப்படின்னா மார்க்கெட்டிங் முடித்தோடனே எனக்கு காசு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டிங் ப்ளஸ் சேல்ஸ் ஆடாயிரும், முடிஞ்சு. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் அப்போ நம்ம உடனே காசு எதிர்பார்ப்போம். ஆனால் பெரிய பெரிய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். சேல் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தேவையில்லையா. ஆனால் அந்த அவேர்னஸ் மட்டும் கிரியேட் பண்ணுவாங்க. இப்போ நான் ரீசெண்டாக ஒரு இது பார்த்தேன், பிரிட்டானியா வந்து திருக்குறள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்க பிஸ்கட்டில் வந்து திருக்குறள் வந்து போட்டு கொடுக்கறது தான். ஐ எம் நாட் ஷுவர் அபவுட் த நியூஸ், பட் அப்படி ஒரு நியூஸ் எஃபியில் ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு. அதெல்லாம் இது வந்து என்னன்னா வந்து ஆல்ரெடி ஃபேமஸாக இருக்க ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு நான் வந்து அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஓகே, திருக்குறளே ஆல்ரெடி ஃபேமஸ் தான். இவங்க தனியாலாம் வந்து அதை டெவலப் பண்ண தேவையில்லை.
நீங்கள் அதோட ஃபேமஸ் இவங்க யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு என்னன்னா, நான் இப்போ ஒர்க் பண்ணுறப்ப பார்த்ததும் சரி, இப்போ ரீசெண்டாக உள்ள பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் வந்து பேச தெரியும், பட் படிக்க எழுத தெரியாது. இன்னும் ஒரு 20 years கழிச்சு மறுபடியும் நம்ம தமிழை காக்கிறதுக்காண்டி மறுபடியும் ஏதாச்சும் ஒரு கேம்பெயினோ அதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குமோ? தமிழ் வந்து அதை அதுவே காப்பாற்றிக்கும். கரெக்டாக இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ள டூல் வந்து என்னவாலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபேஸ்புக் கூகுள் இருக்கிறதுனால அது ஆட்ஸ் போடுறோம்ல, அதனால இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது. ஏஐ உள்ளே வரும்போது அது என்னவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரில. எனக்கு ஒரு வியர்டான ஐடியா. ஏஐகிட்ட நீங்கள் சேட் பண்ணும்போது நடுவில் ஒரு ஆட் வந்து எப்படி வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்கும்போதே ஆட் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உள்ள நேற்று ஃபேஸ்புக்கில் ஷார்ட்ஸ் இது ரீல்ஸாக ஷார்ட்ஸாக ஃபேஸ்புக்கில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். பாதி ரீல்ஸ் போய் நின்றுட்டு ஆடு போடுறாங்க. என்ன ரீல்ஸ் நடுவில் ஆடு போடுறீங்க? ஆமாம், ரீல்ஸ்க்கு நடுவில் இப்போ ஆட் வருது. ஸ்வைப் பண்ணும்போது நடுவில் இருந்தால் பரவாயில்ல, பாதி ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது ஆடு வருது, அப்புறம் மீதி ப்ளே பண்ணுறாங்க. எப்போ இருக்கு இல்லையா தெரியல, நான் இப்போ தான் பார்க்குறேன். மேபி இப்படி பண்ணலாம். எனக்கு 10 ஆடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 மணி நேரம் சேட் பண்ணிக்கலாம், இல்லை இவ்வளோ கிரெடிட்ஸுக்கு சேட் பண்ணிக்கலாம்னு கொண்டு வருவாங்க நினைக்கிறேன். ஒரு பர்சனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதுக்குள்ளே போகணும், அவங்க ஃபோனை பார்க்கணும், கேலரியை பார்க்கணும், அப்படிதான் பார்க்கணும். இப்போ டைரெக்டாக அவங்க வந்து க்ராடு கூட இருக்கிற சேட்டை பார்த்துக்கு இல்லை வேற ஒன்றும் நியூ சேட் ஓப்பன் பண்ணி எல்லா சேட்லேருந்து எடுத்து சொல்லு அப்படின்னா சொல்லிட்டு போயிடும். ஃபேஸ்புக் வந்து ஆடை காட்டிட்டு அவங்க ஒரு கமிஷன் எடுத்துப்பாங்க 30% நினைக்கிறேன். இப்போ ஏஐ வச்சு எப்படி அதை காசாக்க போகிறாங்க, அதுவும் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் தான் கொண்டு வருவாங்க ஏஐ திரும்ப. என்னன்னா ஹியூமனை விட ஏஐ கொஞ்சம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸாக பேசுதோன்னு ஒரு ஏமாத்துது. ஏமாத்துதெல்லாம் இல்லை, எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ். இப்போ ஒரு ஒய்ஃப் நான் வந்து உங்ககிட்ட ஐ எம் சேட் அப்படின்னு ஒன்றும் இல்லை போய் பேசாம படுத்துவோங்கன்னு ஒயாரு சார் நீ ஏன் அப்படி இருக்கா அப்படின்னு ஒரு கொஞ்சம் வார்த்தை வந்து சொல்லும்போது அது நல்லா இருக்குல்ல. அது வேர்ட்ஸ் ஏமாத்துது. அதுமாதிரி ஏஐ யோசிக்கிற கெப்பாசிட்டிலாம் இல்லை. இது ரெடிட்டை ஃபுல்லாக படிச்சிருக்கோம். ரெடிட் போஸ்ட்ஸ் வந்து ரெடிட்டை ஃபுல்லாக படிச்சுட்டு அந்த கான்டெக்ஸ்ட் இது பண்ணியிருக்கோம், புரிஞ்சு வச்சுருக்கோம். ஓ இப்படி பேசணும் இப்படி பேசணும் போல அப்படின்ட்டு பேட்டர்ன்ஸ் தான் தெரியும் ஏஐக்கு. அவ்வளோதான் பேசுனது. மார்க்கெட்டிங் இப்போதைக்கு மார்க்கெட்டிங் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டில் ஃபேமஸாக இருக்குது. இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல ஏஐ அது என்னவா மாற்ற போகுது அப்படிங்கிறது தெரியும். மார்க்கெட்டிங்க்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி யாரை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஏஐயே மார்க்கெட்டராக மாறும். அவனுங்களே ஒரு சேட்டை கூட ஆரம்பிச்சுடுவானுங்க சைடில் மேலே. உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் நீங்கள் சேட் பண்ணதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள். அந்த மாதிரி எங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உள்ள லிஸ்ட் இருக்கும். அங்கேருந்து நீங்கள் பை பண்ணுற அவசியம் கனெக்ட் பண்ண போகிறாங்கன்னா தெரில. திஸ் இஸ் அவர் வீக். இப்படி தான் எதாவது பேசிகிட்டு இருக்கோம் தனியாக.